ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். சிறகடிக்க ஆசை. பயங்கர எமோஷ்னலான ஒரு ட்ராக்கு. எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு முடிவெடுப்பார் நம்ம முத்து அப்படின்னு சொல்லி. எப்படி ஒரு மனுஷனால் இப்படி நல்லவனாகவே இருக்க முடியுது? அவங்க நண்பர்களுக்கு ஒரு விஷயம் அப்படின்ன உடனே, ஒரு பிரச்சனை அப்படின்ன உடனே, அதுவும் தன்னால் அப்படின்ன உடனே ஒட்டுமொத்தமா அந்த பிரச்சனைய எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்து, அவங்க நண்பர்கள் வாங்கின பணத்தை எல்லாத்தையுமே அவரோட கார வித்து குடுத்துட்டாரு. இதை எதிர்பார்க்கவே இல்ல முத்துக்கிட்ட இருந்து இப்படி ஒரு விஷயத்த. எந்த அளவுக்கு மீனா சொல்லுவாங்க, அவர வெளியில பார்க்க தான் முரட்டுத்தனமா இருப்பாரு. ஆனா உள்ளுக்குள்ள அப்படி ஒரு நல்ல மனசு அப்படின்னு சொல்லி. அந்த ஒரு விஷயம் வந்து இந்த ஒரு எபிசோட்ல ரொம்பவே பார்க்க முடிஞ்சுச்சு. அவரோட வருத்தம் எல்லாமே சத்யா வந்து இந்த மாதிரி போயிட்டானே அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்குது. இன்னொரு பக்கம் வண்டியும் அவர் கையை விட்டு போயிடுச்சு. தன்னோட மனைவியும் அவரை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த மாதிரி சுற்றி சுற்றி அவரை நொந்து போகிற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ். இதிலேருந்து எப்படி மீண்டு வர போகிறாரு அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இப்போ என்ன வேலை செய்ய போகிறாரு அவரோட வருமானத்துக்காக? ஏற்கனவே வீட்டில் எல்லாருமே கிண்டலும் கேலியுமா இருந்தாங்க. இப்போ வீட்டில் யாருக்குமே தெரியாமல் வண்டியை விற்றது, இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னும் போது இன்னும் பயங்கரமான ஒரு ப்ராப்ளத்தில் தான் வந்து அவர் சிக்கியிருப்பார். இந்த உண்மை வண்டியை வித்துட்டாரு அப்படின்னு தெரிஞ்சு வீட்டில் எல்லாருமே பெருசாக பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, மீனாவுக்கு உண்மை தெரிஞ்சு மீனா வந்து அவரோட ஃப்ரெண்டு கிட்ட போய் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முத்துவோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்டுட்டு மீனா கிட்ட அவர் வந்து உடஞ்சி அழறா மாதிரியான சீக்வன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். சத்யாவை பற்றி தெரிஞ்சுட்டு சத்யாவை பற்றி சொல்லி, தன்னோட வண்டி போனதை பற்றி, நீயும் என்னை தப்பாக புரிஞ்சிட்ட அப்படின்றத பற்றி அந்த உடஞ்சி அழற அந்த சீக்வன்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு தோணுது. மீனாவுக்கே ஒரு பெரிய மரியாதை வந்துடும், இப்படியும் மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வண்டியை விற்றதுக்காக அவங்க ஃபீல் பண்ணவே மாட்டாங்க. அவங்க நண்பர்களுக்காக விற்றாங்க அப்படின்னும் போது சத்யாவை இதிலேருந்து எப்படி மீட்டு வர போகிறாங்க அப்படின்னும் தெரியல. ரொம்பவே முத்தி போயிட்டார் அவர். பாப்போம், வெயிட் பண்ணி அப்கமிங் மீனா வந்து முத்துவை புரிஞ்சுக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க 2 பேருக்குள்ள அந்த கான்வர்சேஷன் தான் அந்த பிக் எபிசோடாக இருக்கும்னு நினைக்கிறேன்.